அது என்னவோ சொன்னியே, நான் ஜெயிக்கணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீ ஜெயிக்கணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ண. என்ன ஆட்டம் போட்டடா, எல்லாரையும் டான்ஸ் ஆட விட்டு உன் ஆணவத்தை அடக்க ஒருத்தன் வருவான்டா. கான்டெக்ட் என்னன்னா, கொஞ்ச நாளா என்னோட ஃபீட் ஃபுல்லாவே செஸ்ஸா வந்துட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் நம்ம தலைவர் தான். இவர் கூட செஸ் ஆடி தோத்து போனவங்க எல்லாரையுமே பயங்கரமா கலாய்ச்சு எல்லாரையும் டான்ஸ் ஆட விட்டுருக்கிறாரு. பதிலுக்கு நம்ம பசங்க எல்லாருமே டே வேம்புலி ஒன்னு அடிச்சு நான் தூக்குறேன்டா அப்படின்ட்டு வெறி கொண்டு சுத்திட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணியுமே யாராலையுமே இவரை ஜெயிக்க முடியல. எல்லாரையும் ஒரு தூக்கி சாப்பிட்டாரு. until the grand மாஸ்டர் அரைவ்ஸ். ஆனந்த் சார் வந்து இப்போ கூஃபியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மொத்த இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியை எத்தனை பேரை இப்படி ஆட வச்சிருப்பா அப்படின்ட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட், என்னதான் இது வந்து ப்ரமோஷனுக்காக பண்ணாங்களோ இல்லை வந்துட்டு ஆர்கானிக்கா ட்ரெண்ட் ஆச்சோ எனக்கு தெரியாது. பட் இந்த மொத்த இன்ஸ்டாகிராம் இந்த கிரிஞ்ச் ரீல்ஸ்க்கு மத்தியில் ஒரு செஸ் கண்டென்ட்டை ஒரு ஃபன் வேவாக ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு செஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வரத்துக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கிறாரு. இது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.